9:20 நிறுத்திய 10 நிமிஷம் மனசு அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்பிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரர்களால் மழை, குளிர், காற்று என்கிற இந்த நிலையிலும் இந்த இடத்தில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த மழை, குளிர்காற்றை விட நிறைய யூடியூபர்ஸ் சவுதியில் ஒரு அரைவாசி பகுதியை அழிச்சிட்டாங்க. வெள்ளம், பூமி அதிர்ச்சி, அது இதுன்னு சொல்லி பார்த்தா மக்கள் பயப்படுற மாதிரியான தகவல்களை போட்டிருக்கிறாங்க. இந்த நிலையிலும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி குழந்தைகளை அழைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த வருகையையும் இந்த தியாகத்தையும் அல்லாஹு தஆலா அங்கீகரித்து அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு, அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாம் வலியுறுத்தும் வழிபாடும் பண்பாடும் என்கிற தலைப்பு தந்திருக்கிறார்கள். வழிபாடு என்று சொன்னால் நாங்கள் அதை அரபியில் இபாதத் என்று சொல்வோம். இஸ்லாம் சொல்லக்கூடிய இபாதத்தும், பண்பாடு என்று சொன்னால் அஹ்லாக், நல்ல பழக்கங்கள், பண்பாடுகளும் என்கிற அடிப்படையிலே இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நாம் பின்பற்றக்கூடிய இந்த மார்க்கத்தில் பல அடிப்படைகள் இருக்கிறது. ஒன்று அக்கீதா, இஸ்லாத்தின் கொள்கை, இது பிரதானமான ஒரு அம்சம். ரெண்டாவது இபாதத், நாங்கள் செய்யக்கூடிய தொழுகை, நோன்பு போன்ற வணக்க வழிபாடுகள். மூன்றாவது முஆமலாத் என்று சொல்வார்கள், கொடுக்கல் வாங்கல், ஹராம் ஹலால், இந்த மாதிரியான விஷயங்கள். நாலாவது அஹ்லாக், பண்பாடு என்று சொல்லக்கூடிய பகுதிகள். இது எல்லாம் சேர்ந்தால்தான் இஸ்லாம் பூர்ணமானதாக இருக்கும். ஒருவர் அக்கீதாவில் சரியாக இருக்கிறாரு, இபாதத்தில் வீக்னஸாக இருக்கிறாருன்னு சொன்னால் அங்கே பிரச்சனை இருக்குது. அல்லது வணக்கத்தில் நல்லா இருக்கிறாரு, ஹராம் ஹலால் பேணாமல் இருக்கிறாரு, கொடுக்கல் வாங்கல்ற நீதி நியாயம் இல்லாமல் இருக்கிறாரு, கடன் வாங்கினா திருப்பி கொடுக்குற பழக்கம் இல்லாமல் இருக்கிறாரு, ஆனால் நல்ல தொழுகையாளியாக இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, ஒரு மனிதன் நல்ல அழகாக தொழுகிறார், கொடுக்கல் வாங்கல் அவர் சரியாக நடக்காத வரையில் அவர் அல்லாஹ்வை பயப்படுறோன்னு நீங்கள் சொல்லாதீங்க. இல்லை, அல்லாஹ்வை பயப்படுறோன்னு சொன்னால் இதுலேயும் அவன் பயப்படுவான். அப்போ இந்த விஷயமும் வர வேண்டும். அதே போன்று நாம் செய்யக்கூடிய எங்களுடைய வணக்க வழிபாடுகளும், நாம் ஏற்றிருக்கக்கூடிய எங்களுடைய கொள்கைகளும் எங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், எங்களோட பேச்சில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், எங்களுடைய செயல்பாட்டில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், பிற மக்களோடு நாம் வாழக்கூடிய வாழ்க்கை வழிமுறைகளில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். கொள்கை இருக்குது, ஆனால் எங்களுடைய பேச்சிலேயோ நடத்திலேயோ அதாவது பிழையான முறை இருக்குதுன்னு சொன்னால் இந்த கொள்கை பயனளிக்கவில்லை. எனவே இந்த விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்கள். இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்ல பண்பாடுகளை பூர்ணப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? நல்ல பண்பாடுகளை பூர்ணப்படுத்த வேண்டும் என்கிறது இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது. குர்ஆனில் பாருங்கள், அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை குர்ஆனில் சொல்கிறார். வலக்கது பாஸ்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலன் அன்இபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், எல்லா சமுதாயங்களுக்கும் நாம் தூதர்களை அனுப்பினோம். என்ன நோக்கம் என்றால், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும்,
அவன் அல்லாது வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நிராகரிக்க வேண்டும். இதுதான் இறை தூதர்களை அனுப்பிய நோக்கம் என்று சொல்கிறார். இந்த ஹதீஸ் ரசூல்லா என்ன சொல்கிறாங்க? ரசூல்லாவும் அதுக்கு தானே அனுப்பப்பட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? நான் பண்பாடுகளை பூர்ணப்படுத்த அனுப்பப்பட்டேன் என்று சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் அஹ்லாக்கும் பண்பாடும் ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களில் போதித்த அகீதா அவங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கியது, அவங்களோட பேச்சில் மாற்றத்தை உண்டாக்கியது, அவங்கள்ட்ட ஹராம் ஹலால் பேணுவதில் மாற்றத்தை உண்டாக்கியது. இந்த அடிப்படையில் அஹ்லாக்கும் அகீதாவும் ஒன்றுபட்டு இருக்குது. உதாரணத்துக்கு, கலிமாவை சரியாக புரிந்து கொண்ட ஒரு முஸ்லீம் பண்பாட்டில் மோசமானவனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. உதாரணமாக, நான் அகீதாவில் சரியான ஒரு ஆளாக இருந்தால் எனக்கு அல்லாஹு தாலா செல்வத்தை தந்திருக்கிறான், அழகை தந்திருக்கிறான், பதவியை தந்திருக்கிறான், பட்டத்தை தந்திருக்கிறான், மக்கள் ஆதரவு இருக்குது. எவ்வளோ இருந்தாலும் எனக்கு ஆணவம் வராது, பெருமை வராது. ஏனென்றால் இது என் முயற்சியால் நான் பெற்றதல்ல, அல்லாஹ் எனக்கு தந்தது. அப்போ பெண்கள் பகுதியில் சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது மைக் வைக்காமலே இங்கெல்லாம் அதிகமாக கேட்குது. ஏதாவது அவசியமாக பேசணும்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவருக்கு மட்டும் கேட்குற மாதிரி பேசுங்க. இங்கே மேடைக்கு வர அளவுக்கு சவுண்டாக பேசுகிறது டிஸ்டர்பாக இருக்குதுமா. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சொன்ன இந்த ஹதீஸையும் இந்த கருத்தை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த மெசேஜை பாருங்கள். அதாவது ஒருவர் அகீதாவில் சரியான ஒரு ஆளாக இருந்தால் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பாக்கியங்களை நினச்சி நான் பெருமைப்பட இயலாது. ஏன்னா இது அல்லாஹ் தந்தது, எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். என் ஆற்றலால், என் செல்வாக்கால், என் அறிவால் நான் பெற்றதல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய அகீதாவில் வீழ்ச்சியாக இருந்தவங்க அப்படி தான் நினைச்சாங்க. காரூனை பொறுத்தளவில் என் செல்வம் என் அறிவால் நான் பெற்றது என்று சொன்னதை நாங்கள் குர்ஆனில் பார்க்குறோம். அப்போ சரியான அகீதா உள்ளவன் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் ஆணவம் கொள்ள மாட்டான், பெருமை கொள்ள மாட்டான். இதை கொஞ்சம் மாற்றி பாருங்கள். இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா தான் நாடுறவங்களுக்கு நாடியதை கொடுப்பார். நல்லவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம், கெட்டவனுக்கு அல்லாஹு தாலா உலகத்தின் பாக்கியங்களை கொடுக்கலாம். நான் அக்கீதாவை சரியாக விளங்கினா, கொடுப்பதும் தடுப்பதும் அல்லாஹ் ஒருவனே என்று சரியாக விளங்கினா, என்கிட்ட இல்லாத ஒன்று அடுத்தவன்கிட்ட இருக்குதுங்கிறதுக்கு நான் பொறாமப்பட மாட்டேன். என்கிட்ட இல்லாத கார் அவன்கிட்ட இருக்குது, என்கிட்ட இல்லாத வசதி அவன்கிட்ட இருக்குது, என்கிட்ட இல்லாத செல்வாக்கு அவனிடம் இருக்குதுன்னு நான் பொறாமப்பட்டால் நான் அக்கீதாவில் கோளாறு இருக்குது. கொடுத்தது அல்லாவே. அப்போ இந்த செய்திகளை நாங்கள் பார்க்கும்போது அக்கீதாவில் தெளிவு உள்ளவனாக இருந்தால் பண்பாட்டிலையும் தெளிவு வரும், அக்கீதாவில் உறுதி உள்ளவனாக இருந்தால் பண்பாட்டிலும் உறுதி வரும் என்கிறத நாங்கள் பார்க்குறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கிய எல்லா வழிபாடுகளிலும் அதாவது மனிதனுக்கு விளங்க வேண்டிய மாற்றம் என்னன்னு கேட்டால் பண்பாட்டில் மாற்றம் வரணும். இப்போ தொழுகையை கடமையாக்கிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகைங்கிறது மானக்கேடான அருவருக்கத்தக்க செயல்களை விட்டு உங்களை தடுக்கும்னா தடுக்கணும். அப்போ சரியான தொழுகையினுடைய கடைசி டாக்கெட் என்ன? நாங்கள் மானக்கேடான செயல்களை விட்டும் அருவருக்கத்தக்க செயல்களை விட்டும் விலகி வாழணும். அப்போ தொழுகையினுடைய நோக்கம் எங்களிடத்தில் நல்ல பண்பாடு வரணும், பழக்க வழக்கம் வரணும் என்கிறது இந்த ஹதீஸ் இந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது. இதே போல் ஜகாத்தை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிற போதும் ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துத்தஹீருஹும் வ துஸக்கீஹிம். நபியே, இந்த மக்களுடைய செல்வத்திலிருந்து நீங்கள் ஜகாத்தை எடுங்கள், அந்த ஜகாத்தின் மூலமாக அவங்கள நீங்கள் சுத்தப்படுத்துங்க, அவங்கள நீங்கள் தூய்மைப்படுத்துங்க என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். ஜகாத்தின் மூலமாக சுத்தப்படுத்தல்டா என்ன? இப்போ நான் ஜகாத்து கொடுக்கும்போது என்னிடத்தில் இருக்கக்கூடிய இயல்பான கஞ்சத்தனம், உளவித்தனம் உடுபடும். நான் ஏழைக்கு ஜகாத்து கொடுக்கும்போது அந்த ஏழையும் என்னை போல வளர்ந்து விடக்கூடாது, என் ஸ்டேஜுக்கு அவன் வந்துடக்கூடாது என்கிற அந்த வக்கிர புத்தி இல்லாமல் ஆகணும். நான் ஒரு ஏழைக்கு சக்காத்து கொடுக்குறேன்டா, அவன் அடுத்த வருஷம் அவன் சக்காத்து கொடுக்குறவனா மாறணும். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்? நான் பணக்காரனாக இருக்கணும், எனக்கு கீழேயே அடுத்த மக்கள் இருக்கணும் என்கிற எண்ணம் வரக்கூடாது. அப்போ ஜக்காத்துடைய நோக்கமும்
இந்த இந்த அதாவது அஹ்லாக்குக்கு மாற்றமான இந்த பண்பாட்டுக்கு மாற்றமான தப்பான எண்ணங்களும் தப்பான சிந்தனையும் இல்லாமல் போகணும் என்கிறத இந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது. இதே போல் அல்லாஹு தாலா எங்கள் மீது நோன்பை கடமையாக்கி விட்டுட்டு நோன்பை பற்றி என்ன அல்லாஹு தாலா சொல்கிறான்? குத்திப அலைக்கும் சியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். நீங்கள் இறைச்சமுடையவர்களாக ஆகிறதுக்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோன்புடைய நோக்கம் வெறுமனே நீங்கள் உண்ணாமலும் பருகாமலும் இருப்பது மட்டும் இல்லை. யார் நோன்பு பிடித்து கொண்டு பொய்யான பேச்சையும் தவறான நடத்தையும் விட்டுவிடவில்லையோ அவன் பசித்திருப்பதையும் தாகித்திருப்பதையும் தவிர வேறு எந்த பயனையும் அடைய மாட்டான். இப்படியான ஹதீஸ்களை எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அப்போ நோம்பும் எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குது? எங்கள்கிட்ட நடத்தையில் மாற்றம் வரணும். நீ சாப்பாட்டை தவிர்க்கிறது மட்டுமில்லை, பொய்யை தவிர்க்கணும், புரட்டை தவிர்க்கணும், ஏமாத்துறதை தவிர்க்கணும், மோசடியை தவிர்க்கணும் என்று நோம்பும் எங்களிடத்தில் பண்பாட்டு மாற்றத்தை தான் சொல்லுது என்கிறது இந்த வசனம் சொல்கிறது. ஹஜ்ஜை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிற போது அல் ஹஜ்ஜு அஸ்ஹுரும் மாலூமாத், ஹஜ்ஜு என்கிறது குறிப்பிட்ட சில மாதங்களில் செய்யக்கூடிய வணக்கம். ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த ஃபமன் பரல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, யார் அந்த மாதங்களில் தன் மீது ஹஜ்ஜை விதியாக்கி கொண்டாரோ ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் வீணான பேச்சுக்களிலும் அருவருக்கத்தக்க செயல்களிலும் வீண் தர்க்கங்களிலும் அவர்கள் ஈடுபட வேண்டாம். அப்போ ஹஜ்ஜிலையும் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? பேச்சு சரியாக இருக்கணும், வீண் குதர்க்கங்கள் செய்யக்கூடாது, அருவருக்கத்தக்க பேச்சில் ஈடுபடக்கூடாது என்கிறது அல்லாஹு தாலா சொல்கிறான். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களும் எங்களோட வாழ்க்கையில் மாற்றம் வரணும், எங்களோட பழக்க வழக்கங்கள் தான் மாற்றம் வர வேண்டும் என்கிறத சொல்கிறது. ஏன் இந்த இஸ்லாத்தில் இந்த அஹ்லாக்குக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று கேட்டால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களோட அக்கீதா நல்ல ஒரு அக்கீதா, ஆனால் அது எங்களோட உள்ளத்தோடு இயங்குது. அது வெளியில் செயல்பாட்டின் மூலமாக வரலன்னு சொன்னால் இஸ்லாத்தின் சிறப்பு வேறு யாருக்கும் விளங்காது. நாங்கள் தொழக்கூடிய இபாதத் அழகான ஒரு இபாதத், எங்களோட பண்பாட்டின் மூலமாக அது வெளிப்படலைன்னு சொன்னால் வெளியில் உள்ள மக்களுக்கு இஸ்லாத்தின் சிறப்பு விளங்காது. இந்த அடிப்படையில் எங்களுடைய அஹ்லாக்கின் மூலமாகத்தான் இஸ்லாம் தீர்மானிக்கப்படுது. இந்த மார்க்கத்தை பற்றிய, அதாவது இந்த மார்க்கம் என்ன என்கிறது அடுத்தவங்களால் தீர்மானிக்கப்படுது. நீங்கள் அதாவது வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கை, தென்னிந்தியா, இங்கே இஸ்லாம் பரவியதற்கான காரணம் என்னன்னு கேட்டால், முஸ்லீம் வியாபாரிகள் கடைப்பிடித்த நீதி நேர்மையை பார்த்து அந்த இவங்களுடைய இந்த நேர்மை உள்ள இந்த மக்களுடைய மார்க்கமும் நல்ல மார்க்கமாகத்தான் இருக்கும் என்கிற அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டது. முஸ்லீம் சமுதாயத்துக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. இதைத்தான் நாங்கள் வட இந்தியாவில் போர்கள் நடந்திருக்கிறது, தென்னிந்தியாவில் போர்கள் நடக்கலை. இந்த முஸ்லீம்களுடைய பண்பாடுகள் பழக்க வழக்கங்களூடாகவே இந்த நாடுகளில் இஸ்லாம் வேகமாக பரவி இருக்கிற அம்சத்தை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பண்பாட்டுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பாருங்கள். பொதுவாக பண்பாட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானோடு சேர்க்குறாங்க. அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா, மூமின்களில் யார் பரிபூர்ணமான மூமின் என்றால் பண்பாட்டில் நல்லவன்தான் பரிபூர்ணமான மூமின் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ எங்களோட ஈமான் எதை வச்சு தீர்மானிக்கப்படுதுண்டா, எங்களோட பண்பாடு பழக்க வழக்கத்தை வச்சு எங்களுடைய ஈமான் பூர்ணமானதா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. நாளை மறுமையில் நன்மை தீமை நிறுக்கப்படும். ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம், நன்மை தட்டில் மிக பாரமாக இருப்பது என்ன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, ஹுஸ்னுல் ஹுல்க், நல்ல பண்பாடு தான் நன்மை தட்டில் பாரணமாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் தனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்கள் யார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, பண்பாட்டால் சிறப்பு பெற்றவர் தான் நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் எனக்கு நெருக்கமாக இருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
இந்த ஹதீஸ்கள் எல்லாம் பண்பாடுங்கிறது ஈமானை சார்ந்தது. சில நேரங்களில் அமல்களை விட அதிக நன்மையை பெற்று தருவது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. ஒரு மோமின் தன்னுடைய நல்ல பண்பாட்டால் லா தரஜத சாயிமில் காயும், நோன்பு பிடித்து கொண்டு தொழக்கூடிய ஒரு ஆளுக்கு என்ன நன்மை கிடைக்குதோ அந்த நன்மையை அடைவான் என்று நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம். ஒரு நல்ல முஸ்லீம் அவனோட நல்ல பண்பாட்டை, உதாரணமாக ஒரு ஆள் நோன்பு பிடிச்சிட்டு தொழுது கொண்டிருக்கிறார், இன்னொருவர் நல்ல முறையில் மக்களோடு நடந்து கொண்டிருக்கிறார். இந்த நல்ல முறையில் மக்களோடு நடக்கக்கூடிய இந்த மனிதர் நோன்பு பிடித்து கொண்டு தொழக்கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை அடைவார். அப்போ ஒரு இபாதத்தின் மூலமாக நாங்கள் அடைகிற நன்மையை சாதாரண ஒரு பழக்க வழக்கத்தினூடாக அடையலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எல்லா கட்டங்களிலும் இந்த பண்பாடு பழக்க வழக்கம் முன்னுரிமைப்படுத்தப்பட்டிருக்குது. எங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட அவதூறுகள் பரப்பப்பட்டது. அவ்வாறு பரப்பப்பட்ட அவதூறுகளில் ஒன்றுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு பைத்தியம் என்கிற ஒரு பேச்சு. இப்போ நாங்களும் எங்களுக்கு பிடிக்காத ஆட்களுக்கு அவனுக்கு பைத்தியம்னு சொல்லுவோம். சொல்கிற எங்களுக்கும் தெரியும் அவனுக்கு பைத்தியம் இல்லைன்னு தெரியும், கேட்குறவருக்கும் தெரியும் இவர் கோவத்தில் சொல்கிறாருங்கிறது தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு பைத்தியம்ங்கிறத எந்த அளவுக்கு பரப்பியிருந்தாங்கண்டா உண்மையிலே அவருக்கு பைத்தியம்னு மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த செய்தியை பரப்பியிருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால், ஒரு நாள் ஒருவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாரு, நான் எத்தனையோ பைத்தியங்களுக்கு மருந்து செஞ்சிருக்கிறேன், நான் இந்த மக்காவாசிகளுக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு ஆசைப்பட்றேன், இந்த மக்காவுக்கு நீங்கள் தான் பிரச்சனை ஆகிக்கிறீங்க, உங்களுக்கு நான் மருந்து செஞ்சு உங்களோட பைத்தியத்தை நான் இல்லாமாக்குனா இந்த மக்காவுக்கு நான் பெரிய ஒரு சேவை செஞ்சதாக இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மருந்து செய்ய போகிறேன்னு சொல்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்கள், உண்மையிலேயே பைத்தியக்காரன் போய் கேட்டாலே கோபம் வரும். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து உங்களுக்கு பைத்தியம் நான் மருந்து செய்ய போகிறேன்னு சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த பேச்சும் பேசாமல் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்பிருஹு என்று ஹம்து ஸலவாத்து சொல்கிறாங்க. அப்போ அந்த மனிதர் திரும்ப சொன்னார், இதே வார்த்தையை திரும்ப எனக்கு சொல்லுங்கன்னா. திரும்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, திரும்பவும் இதே வார்த்தையை சொல்லுங்கள் என்று சொன்னதுக்கு பிறகு மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே வார்த்தையை சொன்னதுக்கு பிறகு அவர் சொல்கிறார், நான் கவிஞர்களுடைய கவிதைகளை கேட்டிருக்கிறேன், ஆனால் இது கவிதை கிடையாது. நான் சூனியக்காரர்களுடைய மந்திர வார்த்தைகள் கேட்டிருக்கிறேன், இது சூனியக்காரனுடைய வார்த்தையும் கிடையாது. கடல் அலைகளை கூட பிடித்து நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்க வார்த்தைகள் இவைகள், இது சாதாரண வார்த்தைகள் அல்ல என்று சொல்லி அவர் இஸ்லாத்தில் நுழைகிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பைத்தியம் என்கிறது உண்மையாகவே மக்கள் நம்புகிற அளவுக்கு பரப்பப்பட்டிருந்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பைத்தியம் என்கிற இந்த குற்றச்சாட்டுக்கு அல்லாஹ் சொன்ன மறுப்பு என்ன தெரியுமா? நூன் வல் கலம் என்கிற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மா அன்த பி நிஅமத்தி ரப்பிக பி மஜ்னூன், நபியே உன் இறைவனின் அருளால் உங்களுக்கு எந்த பைத்தியமும் இல்லை, உங்களுக்கு அல்லாஹ்ட்ட கூலி இருக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு பைத்தியம் இல்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு சொன்னால், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீங்கள் மகத்தான பண்பாடுடையவராக இருக்கிறீங்க. பைத்தியக்காரண்ட பேச்சில் வித்தியாசம் இருக்கும், நடையில் வித்தியாசம் இருக்கும், சிரிப்பில் வித்தியாசம் இருக்கும், செயல்பாட்டில் வித்தியாசம் இருக்கும், அணுகுமுறையில் வித்தியாசம் இருக்கும். இவரை நீங்கள் பாருங்கள், பேசினால் இவர் பேசுகிற வார்த்தை தான் அழகாக இருக்குது, நடந்தால் இவருடைய நடதான் அழகாக இருக்குது, உறவு கொண்டால் மக்களோடு தொடர்பு கொண்டால் இதுதான் மிக உயர்தரமான ஒரு அணுகுமுறையாக இருக்குது. இப்படி வாழ்க்கையின் எல்லா விஷயத்திலும் ஒழுக்கத்தின் ஆக உச்சத்தில் இருக்கக்கூடிய இவரை எப்படி நீங்கள் பைத்தியம்னு சொல்லுவீங்க? அப்போ அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பைத்தியம் இல்லைங்கிறதுக்கு சொன்ன ஆதாரமே ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடு தான். இதே போல் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை நபின்னு சொன்னபோது மக்கள் சொன்னாங்க இவர் பொய் சொல்கிறாருன்னு சொன்னாங்க, கத்தாப், பொய்யன் என்று சொன்னாங்க. அவர் பொய்யர் என்று சொன்னதுக்கு அல்லாஹ் எடுத்து கொடுத்த ஆதாரம் என்னன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ் சொல்கிறான், நபியை நீங்கள் இவங்கள்ட்ட கேளுங்க, வலக்கது லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கபிலிஹி, நான் என்னை நபி என்று சொல்வதற்கு முன்னால் 40 வருடங்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறேன்.
40 வருடம் வாழ்ந்த எனது வாழ்க்கையை நீங்கள் பார்க்க வேணாமா? இந்த 40 வருட வாழ்க்கையில் ஒரு பொய் சொல்லாத நான், இந்த 40 வருட வாழ்க்கையில் யாரையுமே ஏமாத்தாத நான், இந்த 40 வருட வாழ்க்கையில் எந்த மோசடியும் செய்யாத நான் 40 வயது தாண்டியதுக்கு பிறகு பொய் சொல்கிறேன்னு எப்படி சொல்கிறீங்க? அல்லாஹ்வுடைய பேரில் பொய் சொல்கிறேன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ஒரு மனிதரை ஏமாத்தாத நான் ஒரு சமுதாயத்தை ஏமாத்துற நீங்கள் எப்படி சொல்கிறீங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவத்துக்கு முந்தி அந்த ஒழுக்கமான வாழ்க்கையை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவத்தின் உண்மைக்கு ஆதாரமாக சொல்கிறார். அப்போ இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலையும் இந்த ஒழுக்கம் என்கிறது, பண்பாடு என்கிறது பெரிய ஒரு பகுதியை சேர்ந்திருக்கு. அன்புள்ள சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த வாழ்க்கை அணுகுமுறையை பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த வஹி வந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவங்கள். அதனால் விஷயத்தை நான் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். ஹிரா குகையில் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்தில் வந்து இக்ரான்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மா நபி காரின், எனக்கு ஓத தெரியாதுன்னு சொல்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு திரும்ப ஓதுன்றாங்க. திரும்பவும் எனக்கு ஓத தெரியாங்கிறாங்க. திரும்பவும் கட்டி பிடிச்சிட்டு ஓதுன்னு சொல்கிறாங்க. இந்த காட்சியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள்கிட்ட ஒரு ஆள் வந்து ஒரு பேப்பரை தந்து இதில் கொஞ்சம் இங்கிலீஷில் என்னமோ எழுதிக்க வாசிச்சு சொல்லுங்களேன்னு சொன்னி, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்கிறீங்க. திரும்பவும் இதை கொஞ்சம் வாசி சொல்லுங்கன்னா உங்களுக்கு ஆத்திரம் வரும். எனக்கு தெரியாதுன்ற நீ திரும்ப வந்து அதையே செய்ய சொல்கிறியா? ஏன்னா எனக்கு தெரியாதுங்கிறத கிண்டல் பண்ணுறியா? இதுதான் மனிதனுடைய சிந்தனையாக இருக்கு. ஓதுன்னு சொல்கிறாரு, எனக்கு ஓத தெரியாதுன்றா திரும்பவும் ஓதுன்னு சொல்கிறார். திரும்பவும் அதே பதிலைத்தான் சொன்னாங்களே தவிர சொன்னது விளங்கலையா? நான் என்ன சொன்னது விளங்கலையா? காது கேட்கலையா? உனக்கு ஒரு முறை சொன்னால் விளங்காதா? இந்த ஆன்சர் ரசூலுல்லாஹ்ட்டேருந்து வரலை. திரும்ப திரும்ப 3 தரமும் எனக்கு தெரியாது என்கிற விஷயத்தை மட்டும் சொல்கிறாங்க. அந்த முதல் வகி வந்ததுக்கு பிறகு அது என்னென்னு தெரியாமல் பதறிக்கொண்டு கதிஜா நாயிட்ட வராங்க. கதிஜா நாயகி ரசூலுல்லாஹ்க்கு சொன்ன ஆறுதல் என்ன? உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்காது. நீங்கள் அனாதைகளை அரவணைக்கிறீங்க, விதவைகளுக்கு உதவி செய்கிறீங்க, குடும்ப உறவுகளை பேணி நடக்கிறீங்க, இயலாதவர்களுக்கு துணையாக நிற்கிறீங்க, உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்று கதிஜா நாயகி ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போ இது எங்களுக்கு எதை எடுத்து காட்டுது? ரசூல் ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையே ஒழுக்கம் நிறைஞ்சதாக இருந்தது. அதனால தான் ஆயிஷா நாயிடத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்குற போது கான ஹுலுக்குஹுல் குர்ஆன், ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடு என்கிறது குர்ஆனாக இருந்துச்சு. அவங்க நடமாடும் குர்ஆனாக இருந்தார்கள் என்கிற விஷயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் பிரச்சாரம் செஞ்சுட்டு போகிறாங்க. அந்த பிரச்சாரத்தின் ஒரு கட்டத்தில் காபிர்கள் வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வராங்க. உத்பத் இப்னு ரபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரார். காபிர்களுடைய தலைவர்களுடைய அனுமதியோடு வாரார். அவர்கிட்ட போய்த்து நான் ஒரு உடன்பாடு செய்ய போகிறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட வாரார். வந்து சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட பேசணும். என்ன பேசுகிறாருண்டா ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறாரு, உங்களால் இந்த ஊரில் பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் வணங்கக்கூடிய எங்களுடைய தெய்வங்களை நீங்கள் கேவலப்படுத்துகிறீங்க. தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையில் நீங்கள் பிரிவினையை உண்டாக்கிட்டீங்க. நீங்கள் இந்த பிரச்சாரத்தின் மூலமாக இந்த ஊரின் தலைமைத்துவத்தை அடையணும்னு ஆசைப்பட்டால் அதை சொல்லுங்கள், நாங்கள் உங்களை தலைவராக ஏற்றுக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த பிரச்சாரத்தை விடுங்க. அல்லது இந்த பிரச்சாரத்தின் மூலமாக நீங்கள் செல்வத்தை எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை சொல்லுங்கள், நாங்கள்லாம் காசு போட்டு உங்களையே இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரனாக ஆக்கிடுறோம். அல்லது இந்த பிரச்சாரத்தின் மூலமாக பெண்களை அடையணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கடா இந்த ஊரில் யாரை வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் கல்யாணம் முடிச்சு தரோம். அல்லது உங்களுக்கே கட்டுப்படுத்த இயலாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஜின் பிடிச்சி உங்களுக்கு அப்செட் ஆகிருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் எல்லாருமா சேர்ந்து உங்களை மறந்து செஞ்சு உங்களை கிளியர் ஆக்குறோம் என்று இந்த 4 விஷயத்தை சொல்கிறார். 4மே ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்துகிற விஷயம், ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கத்தை கேவலப்படுத்துகிற விஷயம். இவ்வளவும் சொல்லி முடிஞ்சு அவர் நிப்பாட்டதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அஃபரக்த யா அபல் வலீத், வலீதுட வாப்பா நீங்கள் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டீங்களான்னு கேட்குறார். அவர் ஆம் என்று சொல்கிறார். சொன்னதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கேட்குறீங்களா என்று சொல்லிட்டு ஹாமீம் என்கிற அத்தியாயத்தை ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. அதில் ஒரு கட்டம் வருகிறது, நீங்கள் சொல்லக்கூடிய சத்தியத்தை இவர்கள் நிராகரித்தால்
ஆது சமுதாயத்துக்கு ஏற்பட்டது போன்று அழிவு வரும் என்கிற வசனம் வருகிற போது அவர் ரசூலோட வாயில கையை வச்சு சொல்றார், நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் செஞ்ச இந்த விமர்சனம் எதுக்குமே பதில் சொல்லலை. என்னைய நீ பொம்பளை ஆசை பிடிச்சவன் நினைச்சியா, பணத்தை ஆசை பிடிச்சவன் நினைச்சியா, எந்த மறுப்பும் ரசூலா சொல்லலை. வெறுமனே குர்ஆன் வசனத்தை மட்டும் ஓதி காட்டினாங்க. அப்போ அவர் எப்படி திரும்பி போறாருண்டா, போகும்போதே அங்கே பார்க்குறவங்க சொல்றாங்க, முகமது இவருக்கு சூனியம் செஞ்சிட்டாரு, போகும்போது இருந்த முகத்தோடு இவர் வரல என்று சொல்றாங்க. அப்போ அவர் வந்து இந்த மக்களை பார்த்து என்ன சொல்றாருண்டா, அவரை விடுங்க, அவர் பேசுறது சூனியம் இல்லை, அவர் பேசுறது மனித வார்த்தையும் இல்லை, அவரை நீங்கள் விடுங்க, வேற யாராவது அவரை கொல்லட்டும், அப்படி கொண்டா எங்கட ஒரு எதிரி செத்துட்டாருன்னு நாங்கள் சந்தோஷப்படுவோம். அப்படி இல்லை, அவர் மிகைத்துட்டாருண்டா, எங்கட ஆள் தானே மிகைச்சிக்கிறாரு, எங்களை கோத்திலும் தானே வெண்டிக்குதுன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுக்குவோம். நாங்கள் இவருக்கு எதுவும் செய்யக்கூடாது என்கிற கருத்தை அவர் சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் அந்த பேச்சு ஒழுங்க பாருங்க. இன்றைக்கு படித்தவங்க, சமூக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் லைவ் டெலிகாஸ்ட் போட்டுட்டு இருந்து பேசுகிறானோ, 4 பேர் இருந்தால் 4 பேரும் பேசிட்டு இருப்பான். அது நடுவில் ஆகிக்கிறவன் கண்ட்ரோல் பண்ண எல்லா அளவுக்கு பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தண்ணி போத்தல்லாம் பக்கத்தில் வைக்க இயலாது, வச்சா அவங்க ஆளை போத்தல் எடுத்து அடிச்சுக்கிறாங்க. ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் செருப்பை கரட்டி அடிச்சுக்கிறாங்க. இவங்க தான் இன்றைக்கு சமூக தலைமை, ஒரு மீடியாவுக்கு முன்னால் வந்து இப்படி நடக்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேச்சு ஒழுங்க பாருங்க. ரசூலுல்லாஹ்வை குறை சொல்லி பேசுகிறாரு, எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அப்பறகுத்த நீங்கள் சொல்லதெல்லாம் சொல்லி முடிஞ்சான்னு கேட்டுட்டு தன்னுடைய கருத்தை சொல்கிறாங்க. அதுக்கு தன்னுடைய வார்த்தை எதையுமே சொல்லாமல் குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாங்க, அவங்களுக்கு மறுப்பா. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒரு பக்குவம் வந்து இந்த உலகத்தில் நாங்கள் யார்கிட்டையும் எதிர்பார்க்கலாது. இதனால தான் ரசூலுல்லாஹ்ட்ட உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு குர்ஆனில் சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை வழிமுறையை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மதீனா வாழ்க்கையில் நிறைய எதிரிகள் இருந்தாங்க. அந்த எதிரிகளில் ஒரு ஆள் தான் சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒருவர். சுமாமா யார் என்று சொன்னால், யமாமா என்கிற பிரதேசத்தினுடைய சித்தரசர். அந்த நாட்டில் அந்த காலத்தில் வாழ்ந்த செல்வந்த கோத்திரங்களை சேர்ந்தவர். இந்த சுமாமா இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கடுமையாக எதிர்த்து வந்தவர். அவர் ஒரு உத்தரவு போட்டிருந்தார், முகமதை கண்டிடத்தில் கொள்ளுங்க என்று அவரோட படைக்கு சொல்லியிருந்தார். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சுமாமாவை கண்டிடத்தில் கொள்ளுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு 2 சாராருக்கும் இடையில் கடுமையான பகை நிலவி வந்தது. ஒரு நாள் இந்த சுமாமா அவருடைய சில நண்பர்களோடு உம்ராவுக்கு வரும்போது மதீனாவுடைய எல்லையில் வச்சு அவருடைய சந்தேகத்தின் பேரில் அவரை சஹாபாக்கள் கைது செஞ்சாங்க. ஆனால் அவர் தான் சுமாமா என்பது சஹாபாக்களுக்கு தெரியாது. அவரை கொண்டாந்து பள்ளியில் கட்டி வச்சிருக்கிறாங்க, பள்ளி தூணில் கட்டி வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து பார்க்குறாங்க, பார்த்தா அது சுமாமா. யார்? கண்ட இடத்துல கொல்லுங்கன்னு உத்தரவிட்டிருந்த சுமாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராக அந்த சுமாமா என்கிற அவரிடத்தில் வந்து கேட்குறாங்க, மா பாலுக்க யா சுமாமா, சுமாமா உங்களோட முடிவு என்ன, இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அந்த சுமாமா 3 முடிவுகளை சொல்கிறார். இன் தக்துல் ஜாதமின், நான் செய்த அநியாயங்களுக்காக, நான் செஞ்ச கொலைகளுக்காக என்னை நீங்கள் கொல்வதாக இருந்தால் கொல்லலாம். அவரோட முதலாவது முடிவு இது. நான் நிறைய அநியாயம் செஞ்சுக்கிறேன், நீங்கள் என்னை கொல்வதாக இருந்தால் கொல்லலாம். 2வது, என்னை விடுதலை செய்வதற்காக நீங்கள் தெண்டப்பணம் கேட்பதாக இருந்தால் நீங்கள் எதை வேணாலும் கேட்கலாம், என்னை கோத்திரம் தருவதற்கு தயாராக இருக்கிறது. 3வது, நீங்கள் என்னை மன்னிச்சா நான் நன்றியுடையவனாக இருப்பேன். இந்த 3 முடிவை ரசூலுல்லாஹ்ட்ட அந்த சுமாமா என்கிறவர் சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, அவர் கொண்டு வந்த ஒட்டகத்திலிருந்து அவருக்கு பால் கொடுங்க, அவரை நல்ல முறையில் கவனித்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த நல்ல முறையில் கவனிக்கிறதுக்கு இப்போ அர்த்தம் வேறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர் பள்ளியில் தான் கட்டப்பட்டிருந்தார், அந்த பள்ளிக்கு கதவுகள் கிடையாது, வாசல்கள் கிடையாது,
ஆரம்ப காலத்தில் மதீனா பள்ளிக்குள் வாசல்களுக்குள்ளால் நாய்கள் போய் வரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஓப்பனான ஒரு பிரதேசமாக இருந்தது. எல்லாரும் வந்து தங்குற இடமா இருந்தது. 50-60 பேர், கிட்டத்தட்ட 70 பேர் அளவுக்குள்ள அந்த பள்ளியின் திண்ணையில் படுத்திருக்கிறாங்க. ஒரு ஓப்பன் பிளேஸ். அந்த சுன்னாமாவை ரசூல் ஸல்லல்லாஹு 3 நாள் பள்ளியில் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த கேள்வியை கேட்பாங்க. 3 நாளும் அவர் இதே பதிலை தான் சொன்னார். ஏண்டா அவருக்கே தெளிவாக விளங்குது, இவர் என்ன கொண்டா கூட பிழை இல்லை, அந்த அளவுக்கு நான் பிரச்சனை பண்ணிக்கிறேன். 3ஆம் நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுமாமாவிடத்தில் இந்த கேள்வியை கேட்குறாங்க. அவர் 3 இதே பதிலை சொல்கிறாரு. சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, சுமாமாவை அவிழ்த்து விடுங்கன்னு சொல்கிறாங்க. சுமாமா அவிழ்க்கப்பட்டதுக்கு பிறகு குளிக்கிறதுக்குரிய இடத்தை காட்டுங்க என்று கேட்குறாரு. போய் குளிச்சுட்டு வராரு. ரசூல்லாட்ட வந்து சொல்கிறாரு, இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத ஒரு ஆள்னா நீங்கள் தான். இன்றைக்கு நான் என்னுடைய உயிரை விட மேலாக உங்களை நான் நேசிக்கிறேன். இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு மார்க்கம் உங்களோட மார்க்கம், அதை நான் என்னுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத நபர்கள் உங்களுடைய தோழர்கள், அவங்கள நான் என்னுடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத பூமி இந்த மதீனா, எனக்கு மதீனாவே பிடிக்காது. நான் என்னுடைய பூமியை விட இந்த மதீனாவை நேசிக்கிறேன் என்று சொல்லி இஸ்லாத்தில் இணைகிறார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரசூலுல்லாவுடைய இந்த அணுகுமுறையை பாருங்கள். ஒரு வார்த்தை ரசூலுல்லா அவரை குத்தி பேசலை. அப்படி செஞ்சியே, இப்படி செஞ்சியே, இப்போ வந்து வசமாக மாட்டிட்டியே, இந்த எதுன்னு கேட்கல. அவர்கிட்டே கேட்டாங்க, நான் என்ன செய்யணும்னு. அவர் கேட்டதில் ஆக குறைஞ்சதை ரசூலுல்லா செஞ்சாங்க. எந்த கேள்வியும் இல்லாமல், எந்த நச்சரிப்பும் இல்லாமல், ஒரு குத்து பேச்சு கூட இல்லாமல் வெறுமனே ரசூலுல்லா அவுத்து விடுங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்களும், யார் ரசூலுல்லா என் வாப்பாவை கொண்டிருக்கிறார், நீங்கள் அவுத்து விடுங்கன்னு சொல்கிறீங்க, எப்படி விடுறது, இதை சும்மா உடையலுமா, இப்படி எதுவுமே கேட்காம அவிழ்த்து விட சொன்னதும் அவங்க வந்து அவிழ்த்து விட்டாங்க. பொதுவாக நாங்கள் ஒரு எதிரிட்ட மாட்டிட்டா சின்ன ஒரு ரிலீஸ் கிடைச்சா உடனே அந்த ஏரியா விட்டு கலண்டு வர பார்ப்போம். அதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் அவர் நிம்மதியாக குளிக்க போகிறார். அவர் என்ன விளங்கிட்டாருண்டா, ரசூலுல்லாவுடைய உத்தரவை மீறி இந்த மதீனாவில் எவனும் எதையும் செய்ய மாட்டானுங்கிறத புரிஞ்சு கொண்டார். அந்த 3 நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அவரை பள்ளியில் அப்படியே வச்சுருந்தாங்கண்டா, நீங்கள் பாருங்கள், நீங்கள் யாரை எதிர்த்தீங்கன்னு பாருங்கள். இந்த 3 நாளும் அவர் பள்ளியில் இருக்கும்போது ஓதுறதை கேட்டார், தொழுகிறத பார்த்தார், சஹாபாக்களுடைய பழக்க வழக்கங்களை பார்த்தார். இவங்களைத்தான் நான் ஏற்றுக்கொண்டிருந்தேனா, நான் எதுக்காக இந்த மார்க்கத்தை எதிர்த்தேன், என்ன நோக்கத்துக்காக இவங்களை நான் எதிர்த்தேன், எதுக்காக இவரை கண்ட இடத்துல கொல்லுங்கன்னு நான் சொன்னேன், எதுவுமே இல்லாமல் நான் இப்படி ஒரு நிலையில் இருந்தேனே என்று அவரை உணர வச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த பயானும் பண்ணலை ரசூல் அவருக்கு, அவரை உணர வச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள சகோதரர்களே, இதனால் ஏற்பட்ட மாற்றம் என்னென்னு சொன்னால், அவர் உம்ராவுக்கு நியத்தோடு தான் வந்தார். நான் உம்ராவுக்கு போக போகிறேன்னு சொன்னதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உம்ரா செய்யலாம், ஆனால் ஜாஹிலியா காலத்தில் அது இல்லாமல் இஸ்லாமிய முறையில் நீங்கள் உம்ரா செய்யணும் என்று உம்ராவை படித்து கொடுக்குமாறு சொன்னாங்க. இவர் உம்ராவுக்கு போனார். இஸ்லாமிய முறையில் அவர் உம்ரா செய்யும்போது மக்கத்து இளைஞர்கள் இவர் யாருன்னு தெரியாமல் இவரை தாக்க போனாங்க. பெரியவங்க பிடிச்சாங்க. இவர் வந்து சுமாமா, இவர் வந்து யமாமாவுடைய அரசர் என்று பெரியவங்க பிடிக்கும்போது இவர் மக்கா வாசிகளுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை விட்டார். மக்கா வந்து விளைச்சல் பூமி இல்லை, அவங்களுக்கு தானியம் வந்து இவருடைய ஏரியாவில் இருந்து தான் தானியம் வரும். உலகத்தில் முதலாவது பொருளாதார தடை போடுறார். எங்களோட ஊரில் இருந்து தான் அவங்களுக்கு தானியம் வரும். நீங்கள் முகமது நபியை இந்த ஊரை விட்டு விரட்டிய காரணத்தினால் இதுக்கு பிறகு ஒரு தொழி கோதுமை உங்களோட ஊருக்கு வராது என்று பொருளாதார தடை போடுறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு அரசுக்கும் இன்னொரு அரசுக்கும் இடையில் பிரச்சனைனா பொருளாதார தடை போடுவாங்க. இப்போ ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வந்த நேரம் ஈராக்குக்கு பொருளாதார போடப்படுது. அதனால் அந்த நாட்டு ஜனாதிபதி பட்டினி கிடக்க போகிறது இல்லை. ஏன்னா அவங்க ஸ்டோக் இருக்கும் அவங்கள்ட்ட. பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. மருத்துவம் இல்லாமல், மருந்து இல்லாமல், உணவு இல்லாமல் பாதிக்கப்படுறது பொதுமக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுமாமாவுக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சுமாமா, நீங்கள் இஸ்லாத்தில் இணைவதற்கு முன்னால் எப்படி மக்காவுக்கு தானியம் அனுப்புனீங்களோ அதே மாதிரி நீங்கள் தானியம் அனுப்பணும். ஏண்டா எங்களை வெளியேற்றியதில் சம்பந்தப்படாத பொதுமக்கள் அங்கே இருக்கிறாங்க, அதை விரும்பாதவங்க இருக்கிறாங்க, அப்பாவிகள் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க,
வயோதிபர்கள் இருக்கிறாங்க. இவங்க செஞ்ச தவறால் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. எப்படி நீங்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் நடந்து கொண்டீங்களோ அப்படியே அவங்களோட நடந்து கொள்ளுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சுமாமா அவர் மட்டும் இஸ்லாத்துக்கு வரலை, அவர் போய் அவருடைய கோத்திரம் அப்படியே இஸ்லாத்துக்கு வந்துச்சு. அபூபக்கர் அவருடைய ஆட்சி காலத்தில் போலி நபித்துவத்துக்கு எதிராக நடந்த போரில் அதிகமாக பங்கெடுத்த மக்கள் இந்த சுமாமாவுடைய வீரர்கள், அவருடைய படையைச் சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக அதில் பங்கெடுத்தார்கள் என்று நாங்கள் வரலாற்றில் பார்க்குறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுமாமாவை கொண்டிருந்தால் ஒரு எதிரி இல்லாமல் போயிருப்பார். ஆனால் அவருடைய கோத்திரம் இஸ்லாத்தின் எதிரிகளாகவே நிலைத்திருந்திருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுமாமாவை மன்னித்ததின் மூலமாக எதிர்ப்பை இல்லாமலாக்கி அவரை நண்பராக ஆக்கி கொண்டாங்க. அவர் நண்பராக ஆனதினால சுமாமாவுடைய கோத்திரமே இஸ்லாத்துக்கு வந்தது. அப்போ ரசூலுல்லாஹ் மூலமாக இஸ்லாம் வேகமாக பரவியதற்கு அடிப்படை காரணமாகவும் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடு இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, கொல்வதற்கு உத்தரவு போட்டிருந்த ஒருவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நச்சரிப்பும் இல்லாமல் மன்னிச்சாங்க. இன்றைக்கு இந்த மனசு எங்களுக்கு வருகுதா? நிறைய சகோதரர்களை நாங்கள் பார்க்குறோம். கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு நான் தாத்தா வீட்டுக்கு போய் 2 வருஷம் ஆகுது, என் வைஃபுக்கும் அவக்கும் இடையில பிரச்சனை, வைஃபுக்கும் தாத்தாவுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனை எங்களை சகோதர உறவுக்கு பிரச்சனை ஆகுது. அந்த வீட்டு வாசலை நான் மிதிக்க மாட்டேன், நாயும் மிதிக்காது, என்னை மௌத்துக்கும் வர தேவையில்லை, நான் மௌத்துக்கும் போக மாட்டேன். இப்படி ஒரு வைராக்கியத்தோடு நாங்கள் வாழ்கிறோம். சின்ன சின்ன பிரச்சனைக்கு, குடும்பங்களுக்குள்ள உள்ள சின்ன சின்ன சிக்கல்களுக்காக இப்படி ஒரு வைராக்கியத்தோடு வாழ்கிறோம். ஆனால் எங்களோட மனசு ரசூலுல்லாஹ்ட்ட அந்த மன்னிப்பு என்கிற ஒரு பண்பாடு இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்ட்ட விட்டு கொடுக்குறங்கிற ஒரு பண்பாடு இருந்துச்சு, அது எங்கள்கிட்ட வருகிறதில்லை. ஆனால் நாங்கள் தொழுகையாளியாக இருக்கிறோம், நோம்பாளியாக இருக்கிறோம், மார்க்கத்தில் பற்றுதாக இருக்கிறோம். எங்களோட மனசு சரியாக இந்த மன்னித்தல் என்கிற ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை எங்கள்கிட்ட வருகிறதில்லை, விட்டு கொடுத்தல் என்கிற சுன்னத்தை எங்கள்கிட்ட வருகிறதில்லை, தாராளமாக நடத்தல் என்கிற சுன்னத்தை எங்கள்கிட்ட வருகிறதில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தில் தான் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பேணுறதுங்கிறது, தொழுகையில் நாங்கள் பேணுறோம், அதுவும் பேணத்தான் வேணும். நான் தக்பீர் கட்டுறதுல ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பேணுறேன், எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. இதை செய்யும்போது எனக்கு கௌரவ பிரச்சனை இருக்குது, தன்மான பிரச்சனை இருக்குது. இதில் நான் போராட வேண்டியது, இங்கே தான் சைத்தானுக்கு எதிரான போராட்டமே இருக்குது. எனவே இந்த விஷயங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சுன்னாவை பேணுகிற பக்குவத்தை நாங்கள் வளர்த்து கொண்டால்தான் உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் பூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்கிற அந்த வட்டத்துக்குள்ளே நாங்கள் வரையணும். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி பார்த்தா நாங்கள் நிறைய ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்களை, நாங்கள் வாழ்வியல் சுன்னத்துக்கள், நடைமுறையில் நாங்கள் செய்ய வேண்டிய சுன்னத்துக்களை எங்களை அறியாமலே புறக்கணிக்க ஒரு நிலையில் இருக்கிறோம். இதை நாங்கள் கவர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அணுகுமுறை விஷயங்களை பாருங்கள். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவி ஆயிஷா நாயகியோடு இருக்கிறாங்க. யூதர்கள் அந்த வழியால் வாராங்க. மதீனாவுடைய ஜனாதிபதியாக ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. யூதர்கள் மதீனாவுடைய சிறுபான்மை சமுதாயமாக இருக்கிறாங்க. பொதுவாக எங்கேயுமே அவங்களுக்கு குறுக்கு புத்தி, இது அவங்களுடைய இரத்தத்தோட இரத்தமாக ஊர்ன விஷயம். அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னால் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்கிறது அர்த்தம். இந்த அஸ்ஸலாம் என்கிற சொல்லில் இருக்கக்கூடிய அந்த லாமை எடுத்துட்டா அஸ்ஸாமு அலைக்கும்னு வரும். அஸ்ஸாமு அலைக்கும்டா நீ நாசமாக போ, உனக்கு மரணம் உண்டாகட்டும் என்றது அர்த்தம். இந்த யூதர்கள் என்ன செய்வாங்கண்டா, அவங்களோட பாடி லாங்குவேஜை சலான் சொல்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. ஆனால் வார்த்தையில் சலான் சொல்லாமல் நாசமாக போன்னு சொல்லுவாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் பார்த்து அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொல்கிறாங்க, நீங்கள் நாசமாக போங்கன்னு சிரிச்சிட்டு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வ அலைக்கும் உங்கள் மீதும் என்று நிப்பாட்டுறாங்க. அப்போ ஆயிஷா நாயி இதை கேட்டுக்கொண்டு இந்த ஆயிஷா நாய்க்கு கோபம் வந்து அவங்க யூதர்களை பார்த்து சொல்கிறாங்க, வ அலைக்கும் உஸ்ஸாமு வல்லானா, உங்கள் மீது தான் அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகட்டும்,
சாபம் உண்டாகட்டும், நீங்கள் யார், அல்லாஹ் பண்டியா குரங்கா மாற்றின கூட்டம் தானே நீங்கன்னு சொல்லி ஆயிஷா நாயகி பேச ஆரம்பிக்கிறாங்க, ஏசுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மஹ்லன் யா ஆயிஷா, ஆயிஷா மென்மையாக பேசு, ஏன் நீ இப்படி பேசுகிறாய், எந்த விஷயத்திலையும் கடுமை காட்டக்கூடாது நான் உனக்கு சொல்லலையா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயை கண்டிக்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாயி யோசிக்கிறாங்க, ஓஹோ அவங்க சலான் சொல்கிற மாதிரி ரசூல்லாக்கு ஏசுனது ரசூல்லாக்கு விலங்கலை போல இருக்குது என்று சொல்லிவிட்டு ஆயிஷா நாயி எனக்கு கேட்குறாங்க, யா ரசூல்லா அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத நீங்கள் கவனிச்சிங்களான்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நான் என்ன சொன்னேன்னு நீ கவனிச்சியா, நான் தான் வாழைக்கும்னு சொல்லிட்டேனே, உங்கள் மீதுன்னு சொல்லிட்டேனே, அவங்க எனக்கு சலாம் சொன்னால் அவங்க மீது சலாம் உண்டாகும், எனக்கு சாபம் விட்டாங்கன்னா அது அவங்க மேலே உண்டாகும் என்று சொல்லி நான் தான் பதில் சொல்லிட்டேனே என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, அவன் திட்டுனது விளங்கின மாதிரி கூட ரசூலா காட்டிக்கொள்ளலை, அவன் பாவிச்ச கெட்ட வார்த்தையும் ரசூல்லா பாவிக்கலை. அப்போ எதிரிகளிடத்தில் கூட இவ்வளவு ஒரு மென்மையான ஒரு போக்குங்கிறது எவ்வளோ, எப்படி இதை நாங்கள் கற்பனை பண்ணி யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டு ஜனாதிபதியை சந்திக்க போகிறேன்டா, அவன்கிட்ட 1000 வழி மூலமாக அவங்கள்ட்ட போய்த்து அதாவது டைம் எடுத்து அங்கே போகிறதுக்கு முன்னாலே 1000 கண்டிஷன் போடுவான், இருமக்கூடாது, தும்மக்கூடாது, சாஞ்சி வளைஞ்சி நிற்கக்கூடாது, நேராக நிற்கணும், கண்ணியமாக நிற்கணும், நல்ல ஆடையோடு நிற்கணும், இந்த இதெல்லாம் வச்சுட்டு ஏதாவது ஜனாதிபதி மாதிரி மெயினில் இருக்கக்கூடிய ஆக்களை பார்த்து பிள்ளையெல்லாம் தூக்குனாங்கன்னா அது ஏற்கனவே செட் பண்ணி வச்சவங்களா இருப்பாங்க. ஒரு பொதுவான இடத்துல சின்ன பிள்ளைய தூக்குறான்னு சொன்னால் ஏற்கனவே அங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த பிள்ளையத்தான் தூக்குவார்னு சொல்லி அதுக்குரிய ஏற்பாட்டோடு தான் நடந்திருக்கு. அப்போ ரசூல்லாட்ட மனைவி இருக்கும்போது ஒரு நாட்டு தலைவர்கிட்ட இப்படி ஒருத்தன் குசும்பு பண்ணுறான், நீ பண்ணது கூட எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி ரசூல்லா நடந்துக்கிறாங்க. சில பேர் அரசியல்வாதி தெரியாத மாதிரி நடந்துட்டு பின்னால் பழி வாங்குவான், பப்ளிக்காக தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கொள்ளாமல். ரசூல் ஸல்லல்லாஹு அந்த வழி கூட காட்டலைன்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ அதாவது ஒரு நெகிழ்வு தன்மையாக ரசூல்லா நடந்துக்கிறாங்க. பபிமா நிஅமத்தின் மினல்லாஹி லின்தலஹும், நபியே அல்லாஹு தஆலா உனக்கு செய்த அருளால் நீங்கள் இந்த மக்களோட மிகவும் சொஃப்டாக நடந்து கொள்றீங்கன்னு அல்லாஹு தஆலா குர்ஆனில் ரசூல்லாவை பாராட்டுறார். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவங்கள்ட்ட நல்ல பண்பாட்டை தவிர வேறு எதையும் காண இயலாது, மோசமான எந்த விஷயத்தையும் அவரிடத்தில் காண முடியாது. இந்த வாழ்க்கை வழிமுறை, இந்த வாழ்வியல் சுன்னாங்கிறது இஸ்லாத்தில் ஒரு பெரும் பகுதி. இதில் நாங்கள் சரியாக அமைஞ்சோம்னு சொன்னால் சில நேரம் எங்களுடைய இபாதத்துக்களில் இருக்கக்கூடிய குறைகள், கடமையானதல்ல சுன்னத்தான வணக்கங்கள் இல்லாமல் இருந்தாலும் அது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். நாங்கள் இதில் பிழையாக இருந்துட்டோம்னு சொன்னால் எங்களுடைய பேச்சு அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குதுண்டா, எங்களுடைய நடைமுறைகள் அடுத்தவங்களை கேவலப்படுத்துதுன்னு சொன்னால், அடுத்தவங்களுடைய மனசை புண்படுத்துதுன்னு சொன்னால், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் அடுத்தவங்களுக்கு அநியாயத்தை உண்டு பண்ணுதுன்னு சொன்னால், இழப்புக்களை உண்டு பண்ணுதுன்னு சொன்னால், சில நேரம் நாங்கள் தொழுகையே அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டி வரலாம் மறுமையில். நான் ஒரு மனுஷனுக்கு மோசம் செஞ்சுட்டு நல்ல தொழுகையாக இருந்து நாளை மறுமையில் போய் நான் தொழுகை அவனுக்கு கொடுக்க வேண்டி வரலாம். அப்போ இந்த விஷயத்தில் நாங்கள் கூடுதல் பேணுதலோடு இருந்து எங்களுடைய பண்பாடை, எங்களுடைய பழக்க வழக்கங்களை சீர் பண்ணிக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். இது ஒரே நாளில் மாற்றுற மாதிரி மாற்ற இயலாது. உள்ளம்ங்கிறது மிக கஷ்டம், அதை மாற்றுறது. நாங்கள் தான் அதற்கான முயற்சி செய்யணும், நல்லவங்களோட பழகணும், நல்ல சூழல்களை உருவாக்கி கொள்ளணும். எங்களை அறியாமலே எங்கள்கிட்ட வரக்கூடிய பிழையான போக்குகள் வந்தால் அதுக்கு பரிகாரம் காண முயற்சி செய்யணும். என்னால் அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு இழப்பு வந்தால், ஒரு நஷ்டம் ஏற்பட்டால் நான் குறைஞ்சபட்சம் அவங்கள்ட்ட மன்னிப்பாவது கேட்கணும். இந்த சூழலை நாங்கள் உருவாக்கி கொண்டால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுதான் லேசாக சொர்க்கம் போகிறதுக்கான வழியாக்கும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீசானில் பாரம் அதிகமானது பண்பாடு, சொர்க்கத்தில் எனக்கு மிக நெருக்கமான இருக்கிறவங்க நல்ல பண்பாடுடையவங்க என்கிற விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித்தராங்க. இந்த பண்பாடு என்பதை நாங்கள் எங்களோட வார்த்தையில், பேச்சில் பயன்படுத்தணும், எங்களோட பார்வையில் பயன்படுத்தணும், நாங்கள் கேட்குற எங்களுடைய செவிப்புலன்னு நாங்கள் பயன்படுத்தணும், எங்களோட கொடுக்கல் வாங்கலில் நாங்கள் பயன்படுத்தணும். எல்லாத்துலேயுமே இஸ்லாம் ஒரு ஒழுக்கத்தை வச்சுக்குது. அந்த ஒழுக்க விதிகளை நாங்கள் பேணுகிற போது
எங்களோட வாழ்க்கையை நாங்கள் இபாதத்தாக மாற்றிக்கொண்டவங்களாக ஆகுவோம். நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையே ஒரு இபாதத்தாக அமையும். இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் நாங்கள் இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது போலவே எங்களோட பண்பாட்டுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் பிற மக்களோடான எங்களுடைய தொடர்பாடல்களுக்கும் நாங்கள் அதாவது முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை சீர் செஞ்சுள்ள நாங்கள் முயற்சி செய்யணும். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு வழிகாட்டல் என்ன, வாழ்க்கை என்னங்கிறத நாங்கள் பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய மனைவிமாரோடு எப்படி நடந்துக்கிறாங்க, பிள்ளைகளோடு எப்படி நடந்துக்கிறாங்க, அண்டை வீட்டாரோடு எப்படி நடந்துக்கிறாங்க, சாதாரண பொதுமக்களோடு எப்படி நடந்துக்கிறாங்க, அதாவது உறவுகளோடு எப்படி நடந்திருக்கிறாங்க, பெத்த பிள்ளைகளோடு எப்படி நடந்திருக்கிறாங்க, முஸ்லீம்களோடு எப்படி நடந்திருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத மக்களோடு எப்படி நடந்திருக்கிறாங்க, மனிதர்களோடு எப்படி நடந்தாங்க, மிருகங்களோட உயிர் ஜீவங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தாங்கன்னு சொல்லி எல்லாமே ரசூலோட வாழ்க்கையில் முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது எல்லாமே எங்களுக்கான ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. சின்னவங்களை எப்படி நடக்கிறாங்க, பெரியவங்க எப்படி நாங்கள் இதை நாங்கள் படித்தோன்னு சொன்னால் எங்களை விட இளையவர்களோட ரசூலுல்லாஹ் பழகின அந்த பண்பாட்டை நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரணும். எங்களை விட மூத்தவங்களோட ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டாங்கிறத பார்த்து அதை எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வரணும். இதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டிய கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது மார்க்கத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி. இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் வாழ்வியலையும் படித்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களோட வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என வேண்டி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.